நம்ம லைஃப்ல பயமும் பதட்டமும் இல்லைன்னா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு வித்தியாசமான கற்பனையான வீடியோவை தான் பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ ஃபன்னியா, யூனிக்கா, டிஃபரெண்டா இருக்க போகுது. இப்ப நான் சொல்றது இமேஜின் பண்ணிக்கோங்க. ஆர்சிபியும் சிஎஸ்கேவும் ஃபைனல் மேட்ச் ஆடிட்டு இருக்காங்கன்னு வச்சுப்போம். எம்எஸ் தோனி பேட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனல் ஓவர்ல 15 ரன் அடிச்சா வின்னு. அப்ப டிவில பாத்துட்டு இருக்கவங்களும் கிரவுண்ட்ல இருக்கவங்களும் எவ்வளவு பதட்டத்தோட இருப்பாங்க. சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா, ஆர்சிபி ஜெயிப்பாங்களா அப்படின்னு பயங்கர பதட்டத்தோட நகம் கடிச்சிட்டு சீட்டோட முனையில உட்காந்து பாத்துட்டு இருப்போம்ல. ஆனா அந்த சீன்ல பதட்டமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு மேட்சே போர் அடிச்சிடும். ஏன் அவ்வளவு காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி போவோமானே தெரியல. நம்ம சொல்ற பொய்க்கெல்லாம் பின்னாடி இருக்க காரணம் என்ன? பயம் தானே. அந்த பயமே இல்ல அப்படின்னா இப்ப எல்லாருமே நல்லவங்களா இருப்போம்ல. ஆபீஸ்ல பாஸோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அவர் ஒரு வேலை சொல்றாரு, நமக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவோம்? டக்குன்னு எதிர்த்து பேசுவோம். ஏன்னா மாச கடைசியில நமக்கு சம்பளம் வந்தா என்ன, வராட்டி என்னன்னு ஒரு பயமே இருக்காது. கிரைம் த்ரில்லரு, கோஸ்ட் இந்த மாதிரி படம் எடுக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் எல்லாமே போயிருப்பாங்க. ஏன்னா சஸ்பென்ஸும் பயமும் இல்லைன்னா எப்படி மூவி இன்ட்ரெஸ்டா இருக்கும்? சிங்கிள் பாய்ஸ்னு ஒரு கான்செப்டே இருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா பயத்துல சொல்லாம இருந்த எல்லா ஒன் சைட்லயும் இன்னொரு டபுள் சைட் லவ்வா இருக்கும். இவ்வளவு டென்ஷன் கொடுக்குற இந்த பயம் இப்ப நடந்துட்டு இருக்க ஒரு விஷயமே இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்துக்கு பிரெயினா ஒண்ணு கற்பனை பண்ணி நமக்கு சொல்ற அந்த ஸ்டோரி தான் பயம். நம்ம பைக்லயோ கார்லயோ டிராவல் பண்ணிட்டு இருப்போம். நடுவுல சிக்னல் வரலாம். அதுல 3 லைட் இருக்கும். ரெட்டாவும் இருக்கலாம், எல்லோவா இருக்கலாம், இல்ல கிரீனாவும் இருக்கலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தாங்க இந்த பயமும். லைஃப்ல நமக்கு அடுத்து நடக்க போற விஷயத்த முன்கூட்டியே சொல்ற சிக்னல். ஆனா இந்த பிரெயின் என்ன தெரியுமா பண்ணும்? எல்லா கால்குலேஷனையும் போட்டு அது கெட்டதா தான் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு சொல்லிடுவோம். அதனால நமக்கு டென்ஷனும் வந்துடும். இந்த விஷயத்த இன்னும் கொஞ்சம் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம காலையில எதுக்கு அலாரம் வைக்கிறோம்? சீக்கிரமா எந்திரிச்சு டைமுக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா. அதே மாதிரிதான் இந்த பயமும். ஆனா என்ன, எப்ப பார்த்தாலும் ஃபால்ஸ் அலாரமாவே அடிச்சிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த அலாரம் மட்டும் கரெக்டா அடிக்க ஆரம்பிச்சதுன்னா லைஃப் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். இப்ப சும்மா கை கால் வலினாவே நமக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்துச்சு அப்படின்னு பயப்படுறோம். ஆனா அப்போ ஹார்ட் அட்டாக்கே வந்தா கூட பதட்டமே இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். ஏன்னா நம்ம சாக போறோம்ன்ற எந்த வித பயமும் நமக்கு இருக்காது. தனியா நடு ரோட்ல எத்தனை மணிக்கு வேணா போலாம். திருடனை பத்தி கவலை இல்ல, பேய பத்தியும் கவலை இல்ல. சொல்ல போனா பேய கூப்பிட்டு வந்து வீட்லயே வச்சு சாப்பாடு கூட போடலாம். இந்த பயத்தை நம்பி இருக்கிற எல்லா தொழிலும் மொத்தமா அடி வாங்கிடும். இந்த பயம் மட்டும் இல்லைன்னா மனைவிமார்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்கல்ல. நம்மளும் தைரியமா இதை தெரிந்து பேசிடலாம். பின் விளைவுகள் நிறைய இருக்கும். அது வேற டிபார்ட்மெண்ட், அப்புறம் பாத்துக்குவோம். சப்போஸ் நமக்கு இப்ப செஞ்சுட்டு இருக்க வேலையே பிடிக்கலன்னா தைரியமா எனக்கு வேலை பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம். பிசினஸ் பண்ணணும்னா தைரியமா பிசினஸ்ல இறங்கி வேலை பார்ப்போம். நமக்கு பிடிச்ச பேஷனை நோக்கி போயிட்டே இருப்போம். அவன் அதை சொல்லுவானா, இவன் எதை சொல்லுவானா, ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்கன்ற எந்த வித கவலையுமே இருக்காது. இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நோட் பண்ணோம் அப்படின்னா ஐபிஎல் மேட்ச்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, மூவி தியேட்டருக்கு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, திருடனை பார்த்தா பயம் இருக்காது, எதுலயுமே பயம் இல்லை அப்படின்னா லைஃப்ல ஒரு சுவாரஸ்யமா இருக்காது. உண்மையை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், பயம் நல்லது பரமா, இல்லைன்னா லைஃப் பயங்கரமா போர் அடிக்கும். ரொம்ப பயப்படாம எப்படி இருக்கிறது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டா கூகுள்ல நான் ஆட்டை போட்ட 2-3 விஷயத்த சொல்றேன். பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த மாதிரி யூனிக்கான டாபிக் எடுத்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. நீங்க எதை பார்க்கலாம் ரொம்ப பயப்படுறீங்களோ, அது மனைவியா இருக்கலாம், பாஸா இருக்கலாம், திருடனா இருக்கலாம், பேயா இருக்கலாம், இல்ல கார் ஓட்டுறதா இருக்கலாம். இப்படி எதை பார்த்துலாம் பயப்படுறீங்களோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து இதை பத்திலாம் எனக்கு பயமே இல்லை அப்படின்னு டெய்லியும் சத்தமா சொல்லி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா மூளை அதை நம்ப ஆரம்பிச்சிடும். பக்கத்துல இருப்பான் என்ன நினைப்பான் அப்படின்றத பத்திலாம் நீங்க கவலையே படாதீங்க. சப்போஸ் அதை சொல்றதுக்கு பயமா இருந்ததுன்னா பரவாயில்ல, மனசுக்குள்ளேயாச்சும் டெய்லி சொல்லுங்க, எனக்கு வைஃப் பத்தி கவலை இல்லை, கார் ஓட்டுறதை பத்தி கவலை இல்லை, திருடனை பத்தி கவலை இல்லை, நடுராத்திரில போறதுக்கு பத்தி கவலை இல்லை, அந்த பொண்ணை பத்தி கவலை இல்லை, உறவினர்களை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டே இருங்க. நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா நம்ப ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்க, அவங்களுக்கு போன் பண்ணி ஒரு மொக்கைய போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிச்சுவேஷன்ல இருந்து ஈஸியா வெளில வந்துடலாம். 3வது, இது நிஜம்தானா அப்படின்னு கிள்ளி பாருங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது நிஜமாவே வேலை செய்யும். சப்போஸ் ஏதாச்சும் ரொம்ப பதட்டமா இருந்தீங்க அப்படின்னா நம்ம நிஜத்துல இருக்குமா இல்ல நடக்க போற கற்பனையில இருக்குமா அப்படின்னு லைட்டா கிள்ளி பாருங்க, கண்டிப்பா எஃபெக்டிவா இருக்கும். கொஞ்சம் அறிவியல் பூர்வமா சொன்னோம் அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோவோட ரொம்ப முக்கியமான மெசேஜே இதுதான். பயம் பயம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம லைஃப்ல நடக்க போற விஷயத்தை இப்பயே நடக்கிறதா நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம். அது தேவையே இல்லை. ஒரு விதத்துல பார்த்தா நமக்கு லைஃப்ல சுவாரஸ்யம் கொடுக்கறதே அந்த பயம் தான். அதனால பயம் நல்லது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையை இனிமே பார்க்க ஆரம்பிங்க. சூப்பரா இருக்கும் நிஜமாவே. தேங்க்யூ, பாய் பாய்.